Hello everyone, welcome to today's video. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஏன்னா வந்து பிஎன்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். கனடாவோட இமிக்ரேஷன் பாத்வேல ப்ராவியன்ஸ் நாமினேஷன் ப்ரோக்ராம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு நிறைய ப்ராவியன்ஸ்க்கு. அதில் ஒரு மேஜர் சேஞ்ச் கொண்டு வந்து அதை டிசாஸ்டர் ஆக்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா, நம்ம வந்து கனடாவில் நடக்கிற நிறைய விஷயங்கள், நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரியலாகவே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு சின்ன நோட் கொடுத்துட்றேன். நான் வந்து லைசன்ஸ்டு ப்ரொஃபஷனல் கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது லீகல் ஹெல்ப் வேணுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் ப்ரொஃபஷனல் அவங்கள மீட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு பிஎன்பி எந்த வகையில் வந்து பிஎன்பி வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நோவாஸ்கோஷியா. நோவாஸ்கோஷியாங்கிறது கனடாவோட ஈஸ்டர்ன் ப்ராவியன்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கனெக்டிவிட்டி இல்லாத ஒரு ப்ராவியன்ஸ். எக்ஸாம்பிள், அந்த ஏர்போர்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏர்போர்ட் தான். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நோவாஸ்கோஷியாவோட மொத்த பாப்புலேஷனே ஒரு 7 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து 10 லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்கு. 1 மில்லியன் சொல்லுவாங்க இங்கே. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவாஸ்கோஷியா பிஎன்பி ப்ரோக்ராம். ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த கோவிட் டைமில் ஒன்டாரியோவில் இருந்த நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, எந்த ப்ராவின்ஸ் போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நோவாஸ்கோஷியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த பிஎன்பி அந்த கோவிட் முடிஞ்ச உடனே கூட பார்த்தீங்கன்னா பிஎன்பி நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் இங்கே வந்து இந்த ப்ராவின்ஸில் வீடு விலையெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. அதுவும் ஒரு சின்ன காரணம் கம்பேர் டு ஒன்டாரியோ. ஸோ அதனால் நிறைய பேர் இங்கே மூவ் ஆனாங்க. நிறைய பேருக்கு பிஆரும் கிடச்சிது. ஏன் கனடாவுக்கு வந்து இந்த பிஎன்பி ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னா, ஃபெட்ரலில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். பட் இந்த மாதிரி பிஎன்பியில் வந்து ஏஜ் ஃபேக்டர் உங்களுக்கு பெரிய ஃபேக்டராக இருக்காது. இன்னொன்று, உங்களுக்கு பிஎன்பி நீங்கள் அப்ரூவ் ஆச்சுனாவே வந்து கேரண்டீட் பிஆர் மாதிரி. அதனால் வந்து பிஎன்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சின்ன சின்ன ப்ராவின்ஸ் லைக் நோவாஸ்கோஷியா, பக்கத்தில் இருக்க நியூ ப்ரன்சிக்காக இருக்கட்டும், பிஐ பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் எடுத்துக்கோங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டோட நிறைய ஒர்க் ஃபோர்ஸ்க்கு வந்து பிஎன்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நியூ ஃபவுண்ட் அண்ட் லேபடோரில் மோஸ்ட் ஆஃப் தி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இமிக்ரன்ட்ஸ் தான். இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் அந்த கிரிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்பி ப்ரோக்ராம் வச்சு மூவ் ஆனவங்க நிறைய பேர். ஸோ இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்பியை கட் த ஹாஃப் ஆக்கிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. சில ப்ராவின்ஸோட நம்பர்ஸ் இன்றைக்கி வந்திருக்கு. அந்த நம்பர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் பற்றி பேசுவோம். ஸோ பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 2025 பிஎன்பியோட கோட்டா. இந்த வருஷம் 1025. நல்லா பார்த்துக்கோங்க, 1000 பேரை குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கட் த ஹாஃப் அப்படின்னு தான் சொல்லலாம். நோவாஸ்கோஷியா எப்படியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேனிடோபாவில் பார்த்தீங்கன்னா பிஎன்பி கோட்டாவை வந்து அதே மாதிரி ஹாஃப் ஆக்கியிருக்காங்க. ஸோ 9500 in 2024, இப்போ பார்த்தீங்கன்னா 4750. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு 10,000 பேருக்கு அவங்க பிஎன்பி கொடுத்துட்டு இருந்த இடத்துல உனக்கு 5000 பேர் தான் நீ கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய பேர் க்யூலெலாம் வாங்கி வச்சுருப்பாங்க அப்ளிகேஷன். அதெல்லாம் டெசிஷன் எடுக்க முடியாமல் இந்த 5000 வந்து அவங்களோட கிரிட்டிக்கல் என்னவோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்பவுமே வந்து இது ஒரு இது என்ன சொல்கிறதுன்னு தெரில, பெரிய சேஞ்ச். நியூ ப்ரன்சிக் பாருங்கள். நியூ ப்ரன்சிக் கம்பேர் டு நோவாஸ்கோஷியா பிக் ப்ராவியன்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நியூ ப்ரன்சிக் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் அந்த எண்டு போனீங்கன்னா பெரிய ப்ராவின்ஸ் தான். ஒன்டாரியோ அளவு பெருசு கிடையாது. இங்கே அட்லாண்டிக் கனடாவில் நியூ ப்ரன்சிக் கொஞ்சம் பெரிய ப்ராவின்ஸ். அதில் இன்னுமே 1 மில்லியன் பீப்புள் ஃபுல் ஆகலை அதோட பாப்புலேஷன். அப்படின்னா பார்த்துங்க எந்தளவு வந்து மக்கள் வந்து ரொம்ப படர்ந்து அங்கங்கே இருப்பாங்க. மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அங்கே இருக்க மக்கள் தொகை. அதுக்கு பார்த்திங்கன்னா 5500 2750. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ப்ராவின்ஸ் நினச்சதுன்னா ஒரு 2500 பேரை தான் கொண்டு வர முடியும் அவங்க பிஎன்பி ப்ரோக்ராம்னால. அப்படின்னா அவங்க வந்து எந்தளவு வந்து கோட்டாஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இப்போ நியூ ப்ரன்சிக் எடுத்துட்டிங்கன்னா ஹெல்த் கேர் டு த ஒஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்லணுன்னா கிரிட்டிக்கல் ஹெல்த்தை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. லைக் கேன்சர், அப்புறம் வந்து இந்த குழந்தை பெற்றுக்கிறது,
இந்த மாதிரி வந்து கிரிட்டிக்கல் நீட்ஸை மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க. மற்றபடி உங்களுக்கு வைரல் ஃபீவரோ இந்த மாதிரிலாம் சான்ஸே இல்லை. நீங்கள் எவ்வளோ நேரம் போய் எமர்ஜென்சி நின்னாலும் அவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதில்ல. என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கான், உட்ஸ்டாக் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கான். அவன் சொன்னான் ஹெல்த் கேர் எக்ஸ்ட்ரீம் ஒர்ஸ்ட்டாக இருக்குது நியூ ப்ரன்ஸ்விக்கில். நான் என்ன ஆச்சுன்னா, நான் நோவா ஸ்கோஷியாவில் தான் அப்படி கொஞ்சம் அப்பப்போ வந்து ஹெல்த் கேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சா, நியூ ப்ரன்ஸ்விக்கில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த நியூ ப்ரன்ஸ்விக்கில் இருக்க அந்த லேப், இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிற லேப்லேருந்து மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் இமிக்ரன்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ப்ரன்ஸ்விக்கில் இருக்க அந்த ரெஜிஸ்டர்ட் நர்சஸ் இருக்காங்க இல்லையா, அதில் கிட்டத்தட்ட பாதிக்கு பேருக்கு மேலே இமிக்ரன்ட்ஸ். ஸோ இது எல்லாமே எப்படி அவங்களால சாத்தியமாச்சு அப்படின்னா, அவங்க ஒரு கோட்டா எடுத்துகிட்டு ஃபாரின்லேருந்து ஹையர் பண்ணி கொண்டு வந்து இங்கே ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. நோவா ஸ்கோஷியாலையும் அப்படி தான். நிறைய பார்த்தீங்கன்னா நர்சஸ் தே ஆர் ஃப்ரம் இந்தியாவிலேருந்தும் மற்ற கண்ட்ரிலேருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க ரெஜிஸ்டர்ட் நர்சஸ். இப்போ அவங்களுக்கு எல்லாமே ப்ராவின்ஸ் சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கு. இப்போ அந்த கோட்டா எல்லாம் வந்து ஸ்லாஷ் பண்ணதுனால தி டோன்ட் நோ ஹவு டு ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ வந்து இன்னொன்று வந்து பிஎன்பியில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் எல்லாத்துலேயும் இவங்க வந்து ஸ்கோர் பேஸ்டு ட்ராஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதில்ல. ஓகே, இன்னைக்கு என்கிட்ட இன்னைக்கு என்கிட்ட ஒரு 3000 இருக்குது அப்படின்னா, ஓகே இந்த ஸ்கில்லாம் எனக்கு வேணும், அவங்களுக்குலாம் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்களே தவிர ஸ்கோர் வச்சுலாம் வந்து பெருசாக கண்டக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. இது எந்த ப்ராவின்ஸுமே ஸ்கோர் இல்லை. நோவா ஸ்கோஷியாவாக இருக்கட்டும், நியூ ப்ரன்ஸ்விக்காக இருக்கட்டும், பிஏஆ இருக்கட்டும், இங்கே இருக்க நியூஃபவுண்ட்லேண்ட் லேப்ரடாராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இது வச்சு இல்லை. ஸோ அப்படிங்கும்போது ஸ்கோர் வச்சு இல்லைங்கும் போது ஒரு கேரண்டிட் பிஆருங்கிற மைண்டில் எல்லாரும் வருவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து ஓஏஎன்பியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. ஓஏஎன்பியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாஃப் ஆயிருச்சு. ஸோ ஓஏஎன்பி போன வருஷம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ப்ராசஸிங் அரவுண்ட் 90K ப்ளஸ். இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு அலோடு வந்து 40K ப்ளஸ் தான். அதே மாதிரி தான் ஆல்பர்ட்டாலேயும் பாதியாக இருக்குது. எல்லா ப்ராவின்ஸ்லேயும் நம்ம நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸில் கூட போன வருஷம் 300 அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லேயும். அதை வந்து 150 குறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா ஏரியாலையும் பிஎன்பியை குறைச்சிட்டாங்க. ஃபெட்ரல் வந்து எந்த விதத்துலேயும் ஃபெட்ரல் அந்த ட்ராஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ட்ராஸ் எதுவுமே வந்து ஹையர் நம்பர்ஸில் இல்லை. ஐ டோன்ட் நோ வாட் தே கோயிங் டு டூ. ஸோ வந்து நிறைய விஷயத்தில் வந்து இந்த ப்ராவின்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்போ தான் வெளியில் வந்து ஒவ்வொரு ப்ரீமியராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ப்ரீமியராக வெளில வந்து நான் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இது முன்னவே சொன்னது தான். ஏன்னா நான் போன வருஷம் நான் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன், நியூ இமிக்ரேஷன் கோட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பிஎன்பியை தான் வந்து நிறைய குறைச்சிருக்காங்க. இப்போ நான் முன்ன சொன்னாங்க இல்லையா, 5 லட்சத்துலேருந்து 3,95,000 வந்தாங்க இல்லையா, அப்போ பிஎன்பியை தான் நிறைய டச் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அந்த ஃபேமிலி ஸ்பான்சர் கிளாஸஸ் வந்து குறைச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் பிஎன்பியை தான் ரொம்ப குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அப்போ சொல்லியிருந்தேன். ஸோ ஏன் அந்த டைம்லேயே வந்து இவங்களாம் போய் பிரச்சனை பண்ணலன்னு தெரில. இப்போ திடீர்னு அவங்களுக்கு இம்பேக்ட் ஆகவும் எவ்ரி ஒன் வாஸ் ஷவுட்டிங். நியூஃபவுண்ட்லேண்ட் லேப்ரடாரோட ப்ரீமியர் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, இங்கே ஹெல்த் கேர் சிஸ்டமே ரன் ஆகாது அப்படின்னு. நியூ ப்ரன்ஸ்விக் ப்ரீமியர் வந்து இது வந்து இட்ஸ் அ பிசார், நீங்கள் தேவையில்லாமல் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இன்னும் போகிற நாட்களில் வந்து ஒவ்வொரு ப்ரீமியரும் வெளில வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் வேணும், பட் ஆனால் ஒரு சிஸ்டமைஸ்ட் இமிக்ரேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். அது எப்படின்னா செயின் ஆஃப் இமிக்ரேஷன், எனக்கு தெரிஞ்சவனை கூட்டிகிட்டு வரேன், அவனை கூட்டிகிட்டு வரேன், இவனை கூட்டிகிட்டு வரேன்னு இல்லாமல் ஒரு திறமையின் அடிப்படையில் ஒரு இமிக்ரேஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது கனடாவோட ஃப்யூச்சருக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து ஒரு கனடாவை நேசிக்கிற ஒரு மனிதனாக சொல்கிறேன், வந்து கனடாக்கு இமிக்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த இமிக்ரேஷன் இந்த மாதிரி ஒரு பேட் ஷேப்பில் போகிறத பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவாக தான் தோணும். ஏன்னா வந்து இப்போ நானுமே வந்து ரீசெண்டாக மீட் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, நான் இது மாதிரி பிஎன்பி எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேன், எனக்கு இன்னுமே ஆன்சர் வரல, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. பார்ப்போம், நம்ம இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நான் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் ப்ராவின்ஸ் லெவல் எனக்கு என்னென்ன ப்ராவின்ஸ்க்கு கோட்டா தெரியுதோ அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த இமிக்ரேஷன் கோட்டா போன வருஷமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் எத்தனை நம்பர்ஸ் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.